ஃப்ரெண்ட்ஸ், காய்காரம்மா வந்திருக்காங்க. என்ன காய் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வெண்டைக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, பக்காளம் இருக்குது. இரு, ஒரு பாத்திரம் கொண்டு வரேன். இந்தா இதில் வை, கோவக்காய் வை. வேறு என்ன இருக்குது? கத்திரிக்காய் தான் இருக்குது. பூசணிக்காய் கொடு ஒன்று. பூசணிக்காய் தான் இன்றைக்கி பொரியல். கீரை முருங்கீரை தான் ஒரு கட்டுது கொடு. பின்ன கீரை வச்சுக்கிட்டு முருங்கீரையே உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கியா? முருங்கீரை எடுத்துட்டோன்னு சொன்னால் முருங்கீரை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க பேக்குள்ளே. வெண்டைக்காய் வேணாம். காலிஃப்ளவர் எவ்வளோ? 10 ரூபாய்க்கு கேட்டா? ஒன்று சின்ன சேப் போதும். முருங்கைக்கீரை காமி எப்படி இருக்குன்னு. முருங்கீரை சூப்பராக இருக்கும். ஜோடி 50 ரூபான்னு வாங்கி ஒன்று தான் கொடுப்போம். எண்ணெய் வரைக்குது. சரி வை. அப்புறம் கொத்தவரங்காய் வச்சுட்டா? கொத்தவரங்காவா? அது வெண்டைக்காய் கொத்தவரங்காவா இருக்குது. அதில் வெண்டைக்காய் 10 ரூபா, கொத்தவரங்காய் 10 ரூபாவா? சரி, அந்த கொத்தவரங்காய் 10 ரூபாய்க்கு வச்சுடு. மொத்தத்துலேயே வை அப்படியே. இது வைக்கணும். ஒன்றே அவ்வளோதான் போதும். தேங்காய் எவ்வளோ? 30 ரூபாய். ஆட சாமி, அது எங்கள் அப்பந்தே அது விலை குறைஞ்சா. நீங்களாவா? அவ்வளோதான் போதும். கேரட்டு கேரட்டு எவ்வளோ அது? 10 ரூபா. சரி வச்சுடு. வெண்டைக்காய் வேணாம், போதும். எவ்வளோ ஆச்சு சொல்லு. உருளைக்கிழங்கு வேணாவா? உருளைக்கிழங்கு ஒரு 10 ரூபாய்க்கு வச்சுடு. தேங்காய் வைய எவ்வளோ ஆச்சு சொல்லு, கணக்கு போட்டு சொல்லு பார்க்கலாம். 25. அது 20 ரூபா தான். 25 ஜோடி 50 ரூபாய்க்கு வாங்கினா பங்காரம் இருக்குது கீரை. நீ வரு 25. இது ஒரு 10, 35. இது ஒரு 20, 35. நான் கொலக்கா 15, 30, 30, 50, 60, 60, 70. இது ஒரு 70, 80, 90, 5 ரூபாய் கம்மி. இது 100 ரூபாய் பசி. இது ஒரு இது எப்படி 30 ரூபாய்க்கு கம்மியில் இருக்குது. அது 25 ரூபா போட்டு கொடு வா. ஏன்னா இதே 2 நாளைக்கு சரியாக போயிடும். 2-3 நாளைக்கு. ஆமாம், 3 நாள் சரியாக போயிடும் எனக்கு. அதனால் நீ வெள்ளிக்கிழமை வா திருப்பி. 350 ரூபா ஒசூரில் எடுத்துன்னு வந்தது. இப்போ தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நேற்று முருங்கைக்காய் 2 வாங்கிட்டு வந்தான் எங்கள் பையன். அதை தான் போட்டு அப்படியே குழம்பு வச்சுட்டு சாதம் வச்சு ரசம் வைக்கலாம். கோயிலுக்கு போயிருக்கான், வந்து தான் சாப்பிடுவான். 100 ரூபாய்க்குல 9 முறிக்க வருது. 10 ரூபாய் கடி. 10 ரூபாய் போனால் கூட 10 ரூபாய் அடி. ஏன் திடீர்னு விலை போயிருக்கா? முருங்கைக்காய், பீன்ஸு, கூட்டவங்காய், அந்த இன்னொன்று இது கீரைக்காய், பட்டாணி, அதெல்லாம் காய் திடீர்னு வேலை ஏறிச்சிட்டா. பாப்பா டிவிலே போட்டான் பாரு. கொத்தமல்லி கட்டு. ஆனால் டிவி பார்த்து சேஜில் பார்க்குறேன். டிவி பார்த்து சேஜில் தக்காளி ஒன்று கம்மி. எனக்கு எல்லாத்தோட இந்த முருங்கைக்கீரை எடுத்துன்னு வந்தது தான் இப்போ எனக்கு ஒரு பெரிய விஷயம். அது என்ன பண்ணு, அது 2 நாளைக்கு செய்யணும். ஒரே நாளைக்கு செஞ்சால் வேஸ்ட் ஆயிடும். சுற்றி வச்சுடு. ஒரு தீரில் அப்படியே அழகாக பரப்பரப்பரப்பரான்னு இருக்கு. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நீ ஒரு தீர் துருவி சுற்றி வச்சுருப்பாரு. எடுத்து இப்படி உழுப்பா. அதான் ஒரு வெள்ளை துணி சுற்றி வச்சுப்பாரு. சரி, அழகாக நீ ஒரு தீரில். வெள்ளிக்கிழமை வா. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வா, இவ்வளோ நேரத்துக்கு வராது. கேட்டு சாத்திருக்காய்க்கரமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய் வாங்கியாச்சு. காய்கரமா கிளம்பிட்டாங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? இந்த முருங்கைக்கீரை தான் இத்தனை நாள் கிடைக்கல, இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு பாருங்கள். அது 25 ரூபாவாம். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு உடம்புக்கு எது நல்லதோ அதை கொஞ்சம் விலை கொடுத்து வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லஞ்ச் வீடியோவில் சந்திக்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னு லஞ்ச் வீடியோ போடுறேன் இல்லையா, அப்போ பார்க்கலாம். பாய்.
என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.